கோவை மாவட்டம் மதுக்கரை அருகே கல்லூரி மாணவியிடம் அத்துமீறல் நடந்ததாக மூவர் மீது வழக்கு பதிவு. வீடு புகுந்து மாணவியை தாக்கி வீட்டிலிருந்த பொருட்களை சேதப்படுத்தியதாக தங்க கம்மல் 1.5 லட்சம் பணம் கொள்ளை. சூர்யா, மணியரசு, நரேந்திரன் ஆகியோர் மீது மதுக்கரை காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளதாக செய்திகள் வெளியான நிலையில் இந்த விவகாரத்தில் புதிய திருப்பம் உண்டாகியுள்ளது. என் பேர் சூர்யா, நான் வழக்குப்பாடிலேருந்து பேசுகிறேன். நான் எங்கள் கிராமத்தில் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பொண்ணும் என்னை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 6 மாதமாச்சு. அந்த பொண்ணு என்னாச்சு, அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு சண்டையாகி வேணான்னு சொல்லிட்டாங்க. நானும் வேணான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு காலேஜ் போய் ஜாயின் பண்ணாங்க. அவங்க காலேஜ் போய் ஜாயின் பண்ணிட்டு ஒரு புது நம்பர்லேருந்து கூப்பிட்டு, அவங்க நம்பர்லேருந்து கூப்பிட்டு நிறையா டைம் கூப்பிட்டு ஒரு 100-150 டைம் கூப்பிட்டாங்க. நான் எடுக்கலை. எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்குது. இப்போ என்னென்னா, நான் அவங்க காலேஜ் போய் ஃபோன் பண்ணி நான் எடுக்கலை, ரெஸ்பான்ஸ் பண்ணல. இதெல்லாம் ரீசன் என்னென்னா, அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சனால நான் பேச வேணான்னு சொல்லி, சண்டையானனால வேணான்னு சொல்லி முடிச்சிட்டேன். நான் கடைக்கு போனேன். எங்கள் வீட்டிலேருந்து கடைக்கு போகலான்னு பைக் எடுத்துகிட்டு போனேன். கீழே போகணும், கடைக்கு கீழே போனேன். கீழே போனோடனே அந்த பொண்ணு பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி நடந்து வந்தாங்க. இறங்கி நடந்து வந்துட்டு என்னை லவ் பண்ணலன்னு கேட்டு அழுதாங்க. என்னை அழுதாங்க. நான் லவ் பண்ணல, செட் ஆகாது, பின்னால் பெரிய பிரச்சனை ஆகும்னு சொன்னேன். சொல்லி அவங்க வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னாங்க. சரி, நானும் வீட்டுக்கு போகிறேன்னு வந்துட்டேன். அவங்க அழுதுகிட்டே வீட்டுக்கு போனாங்க. நானும் எங்கள் வீட்டுக்கு பைக் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு எனக்கு முன்னாடி அழுதுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அதை பார்த்து அவங்க அப்பா என்ன நினச்சிட்டாருன்னு தெரில. பொண்ணு அழுதுட்டு வந்ததை பார்த்து நான் ஏதோ பண்ணிட்டேன்னு நினச்சி வந்துட்டு நினச்சிருப்பாராட்டிருக்கு. நான் போய் கரெக்டாக நான் கேட்டை திறந்து உள்ளே போகலான்னு போகும்போது அவர் ஒரு இரும்பு ராடை வச்சு என் தலையில் அடிச்சிட்டாரு. இதுக்கு முன்னாடியே ஒரு டைம் அருவாள் எட்டு வந்து எங்கள் வீட்டுக்கு வெளியே நின்று கத்தி என்னை கொல்ல பார்த்தாரு. இதே மாதிரி இந்த டைம் நான் பின்னால் அடித்து என் மண்டை உடஞ்சோன்னா நான் கீழே விழுந்துட்டேன். நான் செத்துட்டேன்னு நினச்சி அவர் அப்படியே போயிட்டார். யாரும் வரக்கு முன்னாடி போயிட்டாங்க. அப்புறம் எல்லா ஊருக்காரங்களாம் வந்து என்னை எடுத்துகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துங்க. அவர் சைக்கோன்னு ஊரில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். நான் கஞ்சா அடிச்சுட்டு அந்த மாதிரி பண்ணேன்னு சொல்கிறாரு. ஒரு பொய்யான நியூஸ்லாம் பரப்பிட்டு இருக்காரு. என்னை டெஸ்ட் எடுங்க, நான் கஞ்சா குடிக்கிறேன்னா என்னன்னு தெரிஞ்சிடும். அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ணலை. அவருக்கு ஒரு பொய்யான நியூஸ் கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் எதுவுமே உண்மை இல்லை. அந்த பொண்ணு பேசுனது உண்மை தான். நான் பண்ண தப்பு எதுவுமே இல்லை. அந்த பொண்ணாக தான் என்னை வாண்டடாக கூப்பிட்டு லவ் பண்ணுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு எவிடன்ஸ் வேணால் என்கிட்ட இருக்குது. அவங்க கால் பண்ண ஹிஸ்ட்ரி இருக்குது. அவங்களோட எடுத்த பழைய ஃபோட்டோஸ் இருக்குது. அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணி டார்ச்சர் பண்ண எல்லாமே இருக்குது. அவங்க வீடியோ போட்டிருக்காங்க அழுதுட்டு, நீங்கள் இல்லைனா செத்து போயிடுவேன் அந்த மாதிரி என்ன பிளாக்மெயில் பண்ண வீடியோலாம் என்கிட்ட இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள்.